போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. மக்களின் மனநிலை எப்படி இருக்குது? இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதுவரை ஆண்டிட்டு இருந்தவங்களுக்கும் ஆண்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மத்தியில் புதுசாக வர்ற விஜய்க்கான பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். அவங்க என்ன விஜய் வந்து அரசியலுக்கு வராரு இல்லையா? சரி சார். இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே ஆமாம், ஏடிஎம்கே வந்துச்சு. எல்லாருமே நம்மளை ஆண்டிருக்காங்க. பட் விஜய்க்கான ஆதரவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வர எலெக்ஷனில் யாருக்கான பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுவான கருத்து வந்து விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆமாம், மனநிலை மாறி இருக்கு. ஏன்னா ரெண்டு தானே இருக்குது. ஒன்று ஊடால் வந்தால் நல்லா தானே. சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம எதுவும் நினைக்கிற பெருசாக எதுவும். ஆமாம், கூட்டணி சேர்ந்தா தான் எதுவும் பண்ண முடியும். இப்போ விஜய் தனியாக நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை கூட்டணி தான் சேரணும். கூட்டணி சேர்ந்தாத்தே, இல்லைன்னா செட்டா. கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுகவோட சேரலாம். திமுக ஒன்றும் செட் ஆகாது. ஆமாம், எதிர்கட்சி தான். அதிமுக தான். நீ அதிமுகவில் வந்து பிஜேபி இருக்கிறதுனால அவர் சேர மாட்டோம்ன்றாரு. ஆமாம், அப்படிங்கும்போது அது எப்படி சாத்தியமாகும்? சத்தியமாக பிஜேபி விலைக்கு வைக்குமா? விலைக்கு வைக்க உறுதி அதான் சொல்ல முடியாது. ஆமாம், அது சேர்ந்தால் உங்களோட மனநிலையில் நீங்கள் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம விஜய் வந்தால் நல்லதான். விஜயும் ரெண்டும் கூட்டணி சேர்ந்தால் கன்ஃபார்மாக வந்துடும். அடிச்சு காலி பண்ணிடும். நன்றி அண்ணா. அண்ணன் பாரபத்தியிலேருந்து அண்ணன் ஒருத்தர் தன்னோட கருத்தை சொன்னார், அதை நீங்கள் கேட்டீங்க. விஜய்க்கான ஆதரவு முதல் ஓட்டு. அதே மாதிரி பாரபத்தியில் அந்த ஊரை சேர்ந்த சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து நம்ம டீ கடையில் தான், அந்த ஊர் டீ கடை தான். அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் அங்கே இருக்க பெரியவங்கள்ட்டையும் தான் அவங்களுக்கான ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தட்டையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அண்ணன் உங்கள் பேர் என்னண்ணா? இப்போ அண்ணன் கண்ணன் அப்படின்றவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. இப்போ வந்து கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளை திமுக ஆண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஏற்கனவே அண்ணா திமுக ஆண்டு வீட்டில் இருக்காங்க. பட் இப்போ புதுசாக வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு 12-13 வருஷங்களாக தன்னோட அரசியலை வந்து முன்னெடுத்துட்டு ஒரு பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சீட்டு கூட எடுக்க முடியலை. இதை மீறி இப்போ அரசியலில் தளபதி விஜய் தன் சினிமா வாழ்க்கையை திறந்துட்டு மக்களுக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்போட அரசியலுக்குள்ளே வர்றாரு. அவருக்கான பங்களிப்பு ஊர் மக்களில் ஒருத்தராக இருக்கிற நீங்கள், உங்களோட பங்களிப்பு யாருக்கா இருக்குங்க? விஜயே வந்தால் நல்லது பார்க்குறேன். ஏன் விஜய் வரணும்னு ஆசைப்படுறீங்கண்ணே? விஜய் தான் எல்லாம் விரும்புகிறாங்களா? இல்லை நீங்கள் விரும்புகிறீங்களா? எல்லாரும் விரும்புறதுனால நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை, நாங்களும் விரும்புகிறோம். எதனாலேன்னு கொஞ்சம். எங்கள் வீட்டில் என் பையங்கள்லாம் விஜய் ரசிகர், தலைவராக. விஜய் ரசிகர்லாம் கொஞ்சம் லவுடா நல்லா சாப்பிடு. உங்கள் பையங்களோட மிகப்பெரிய ரசிகர் இருக்கு. ஆமாம், அணில் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா பேருமே அந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா எல்லாரும் செல்லமாக வந்து அணில் குஞ்சுகள் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த பசங்க வந்து பெற்றவங்கள மாற்றுறாங்க. ஓகேண்ணா. உங்களோட ஓட்டு விஜய்க்கு தானே. நீங்கள் உங்கள் ஊர்னா? பாரபத்தி தான். பாரபத்தி. நன்றிண்ணா. இப்போ அண்ணன் முனியகிருஷ்ணன் அப்படின்றவங்க பாரபத்தியில் இருக்கவங்க, அவங்கக்கிட்ட இதை கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆனால் இப்போ அரசியலில் அண்ணன்ட்ட கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்டையும். தளபதி விஜய் வந்து தன்னோட அரசியலை முன்னெடுத்துட்டு உங்கள் ஊரில் தான் ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாடுக்கு உங்களோட ஆதரவு எப்படி இருக்கும்? வர்ற எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க? வர எலெக்ஷனில் வந்து விஜய்க்கு தான் வாக்களிப்போம். ஏன் அப்படின்றோம்னா, இது ரெண்டு கட்சியுமே போர்ச்சேரி கட்சி, களவாணி கட்சி. அதனால் வந்து அந்த கட்சிகளுக்கு இல்லை ஓட்டு. ஓகேண்ணா. இதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டிஎம்கேக்கும் போட்டிருக்கோம், ஏடிஎம்கேக்கும் போட்டிருக்கோம். ஓகேண்ணா. அண்ணன் சீமான் ஒருத்தர் அரசியலில் இருக்காரு. சீமான் அப்படின்ற ஆளே எங்களுக்கு தெரியாது. வாய்ப்பே இல்லை. சரிண்ணே. உங்கள் ஊரில் இருக்க மக்கள் உங்களுக்கு தெரியும்ல, அக்கம் பக்கத்தில் உங்களோட இருக்கவங்க, அவங்க யாருக்கு தன்னோட பங்களிப்பை கொடுக்கலான்னு இருக்காங்கன்றது உங்களுக்கு அரசல் புரசலாக எப்படி தெரியுதுண்ணா? ஊர் மக்கள் வந்து அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போவாங்க. புதுசாக ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து புதுசாக நீங்கள் தேர்ந்தெடுக்க, அது யாராக இருக்கணும்னு சொல்லுங்கள். அது நான் சொல்ல முடியாது. இல்லை, நான் புதுசாக வர 26 அது நான் என்னுடைய விருப்பம் மட்டும்தான் விஜயை சொல்லுவேன். அதை நான் விஜயை சொல்கிறேன், என்னுடைய விருப்பம் மட்டும்தான். மற்ற மக்கள்லாம் தெரியாது. மற்ற உங்கள் ஊரில் வந்து இது வரைக்கும் எந்த நல்லது ஒன்றும் செய்கிற அளவுக்கு நம்மளை ஆண்ட கட்சிகள் இல்லை. அது இல்லை. இப்போ நம்ம அண்ணன் முனியகிருஷ்ணன்ட்டையும் கேட்டோம். அவரும் வந்து தளபதி விஜய்க்கு தான் என்னோடய வாக்கு, நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், இந்த மாற்றம் தான் ஒன்று மாறாததாக இருக்கும், இந்த மாற்றத்தோடு பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து விஜயோட ரசிகர்களாக இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சொன்னாங்கல்ல, கண்ணன் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அவரோட பையங்க 2 பேர் 3 பேர் இருக்காங்க போல இருக்குது பசங்க. அவங்க ஒரே வார்த்தையில் எங்களுக்கு வந்து விஜய்க்கு வாக்களிங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது நாங்கள் அதை தானே செய்ய முடியும் அப்படின்றத தான் அவரும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்து இருக்கிற நம்ம உறவுகள்கிட்ட கேட்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ கடையில் அண்ணன் அருணாச்சலம் இருக்காங்க. அவங்களும் பாரபத்தி கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அண்ணன்ட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அண்ணன் இப்போ வந்து தளபதி விஜய் வந்து புதுசாக அரசியலை முன்னெடுத்துட்டு அரசியலுக்கு வரேன்ட்டு வர்றாரு. உங்கள் ஊரில் ஒரு மாநாடும் போடுறாரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவருக்கான பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, போடலாம். அவர் விஜய்க்கு வந்து இப்போ வந்து வந்துட்டு போனால் தான் எதுவும் முடிவு சொல்ல முடியும். இப்போ அவரை பற்றி நம்ம இப்போ எல்லாம் நல்லது, தப்பு இல்லை. வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செய்வோம். இது வரைக்கும் விஜய் என்ன நல்லது செஞ்சிருக்காருன்னு எல்லாம் தெரியும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போதைக்கு அது சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து யாரோட பங்களிப்பு அதிகம் விரும்புகிறாங்க? அது விஜயோட தான். விஜய் தான். அப்போ நீங்களும் மாறிதானே ஆவீங்க. எல்லாம் ஆமாம், அப்போ நீங்கள் விஜய்க்கு தானே மாறுவீங்க. கண்டிப்பாக. நாங்கள் விஜய் கம்பல் பண்ணலை. இல்லை கண்டிப்பாக. உங்களுக்கான வாக்கு யாருக்கு? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு எதிர்கட்சியில் இருந்துக்கலாம், மாற்று கட்சியில் இருக்கலாம். அண்ணன் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு மீடியாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சீமானுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் கிடையாது. சீமானுக்கு உங்கள் வரவேற்பு இங்கிட்டலாம் வரவேற்பு இங்கிட்டலாம் வாய்ப்பு இல்லை. இங்கிட்டலாம் கிடையாது. ஓகேண்ணா. அது அந்த பக்கம் தான். பெண்களோட வாக்கெல்லாம் யாருக்கு இருக்க மாட்டேங்குது? அது வந்து நம்ம விஜய் தான். விஜய்க்கு தான். மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், விஜய் தான் பார்க்குறோம். ஆனால் அதே போல் எடப்பாடியும் பார்க்குறோம். எடப்பாடியும் பார்க்குறோம். ஓகே. அம்மாவோட ஆட்சி அம்மா வச்சு நல்லா ஓடிச்சு, பிரச்சனை நல்லா ஓடிச்சு. நல்லா ஓடிச்சு. இப்போ வந்து அந்த அம்மா வந்து எல்லாம் செஞ்சிச்சு. அதாவது என்ன இப்போ பெண்களுக்கு என்னென்ன வேணுமோ எது வேணுமோ எல்லாம் மீறி செஞ்சிச்சு. யாரும் கஷ்டத்தை உண்டாகல. சரி, இப்போ இருக்கிற அந்த திமுக அரசுல மக்களுக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையில திரும்ப இப்போ பாருங்க, ஆனால் அருணாச்சலம் அண்ணன் தன்னோட அந்த ஆதரவை வந்து அவர் சொல்லவும் இல்லை, ஆதரவு இவங்களுக்கு தான் சொல்லலை. ஆனால் ஆதரவு அப்படிங்கிறது அவங்களோட பசங்க ஃபுல்லாகவே தளபதி விஜய்க்கான ஆதரவோடு இருக்காங்க. வீட்டில் இருக்க பெண்களோட அந்த வாக்குகள் வந்து தளபதி விஜய்க்கான பங்களிப்போடு இருக்குன்றதை அவர் தெளிவாக சொல்ல முடிஞ்சுச்சு. அண்ணன் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி, அண்ணே எலெக்ஷன் ஆரம்பிக்கட்டும்னே முடியட்டும்னே எங்கள் பங்களிப்பை சொல்கிறோம் அப்படின்றாங்க. நிச்சயமாக அவரும் தன்னோட ஆதரவோடு தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பார்த்தீங்கன்னா நம்ம பாரபத்தி கிராமத்துக்குள்ளே இருக்கோம். அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்குறோம், அவங்க இதுக்கு முன்னால் யாருக்கோ ஓட்டு போட்டிருக்கலாம், வாக்களிச்சிருக்கலாம். இருந்தாலும் இப்போ அக்கா பேர் என்னக்கா? சின்ன பொண்ணு அப்படின்ற அம்மா அவங்க இப்போ இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் அவங்க யாருக்கு வாக்களிக்க நினைக்கிறாங்கன்னு. அம்மா நீங்கள் எந்த ஊருங்கம்மா? பாரபத்தி சார். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் யாருக்கு வேணால் ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா? விஜய் தான் சார் போடணும். ஏமா விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் நல்லா செய்வாங்கதான் சார். செய்வாங்கன்ட்டு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்க உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? செஞ்சுருக்காங்க, பரவாயில்ல. ஆமாம், மாற்றம் வேணும்ல. ஒரே இதை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சார்? ஓகேம்மா. உங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கம்மா? எல்லாருமே விஜய் தான் இந்த வட்டம் போடணும்னு இருக்காங்க சார். ஓ, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறாங்க? விஜய்க்கு சார். சொல்லுங்கம்மா. விஜய்க்கு தான் சார் போடணும். பாருங்க, இங்கே கேட்ட வரைக்கும் இந்த கிராமத்தில் எல்லாமே விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலில் யாருக்கு ஓட் போடலாம்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். என்ன காரணம்? விஜய் நல்லா செய்கிறாப்புல எல்லாமே. இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, அது உண்மைதான். ஓகே. உங்கள் வீட்டு சைடில் உங்கள் ஏரியாலலாம் யாருக்கு ஓட் போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த மாநாட்டில் கலந்துக்குவீங்களா? கண்டிப்பாக கலந்துக்குருவோம். வர தேர்தலில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, உறுதியாக வேணும். இப்போ உங்களோட ஓட்டு யாருக்குதே? விஜய் தான். சமயன். எந்த ஊர்னா? பாரபத்தி தான். நம்ம அண்ணன் சமயன் அப்படின்றவங்கள்ட்ட கேட்டோம். அவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும், நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், அந்த மாற்றத்தோடு பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்றத அவரும் தெளிவாக சொன்னார். நல்லா கேட்டுக்கங்க உறவுகளே, நம்ம எந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். இந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்றத நம்ம கேட்கவும் மாட்டோம். அவங்க யாரை விரும்புகிறாங்க, அவங்க யாரோட பயணிக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்றத அவங்க தான் சொல்கிறாங்க. நம்ம சேனல் எந்த ஒரு கட்சிக்கும் செம்பு தூக்கலை, யாரை பற்றியும் திணிச்சு ஒரு கேள்வி கேட்கல. பொதுவான ஒரு கேள்விகளை முன்ன வைக்கிறோம். அதில் அண்ணன் சீமானையும் நம்ம முன்னெடுக்கிறோம். ஏற்கனவே கேட்ட இடங்களில் கூட அதற்கான மறுப்பு கருத்து தான் வந்தது. ஆளும் திமுக, ஆண்டிட்டு இருக்க அண்ணா திமுக, இவ்விரு கட்சிகளும் கூட எங்களுக்கு என்ன செஞ்சது, புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத தான் அண்ணனும் சொல்லியிருக்காங்க. நன்றி அண்ணா, பாரபத்தியிலிருந்து. இப்போ நம்ம பாரபத்தி ஊரில் தான் இருக்கோம். இங்கே சில பெண்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்போம் யாருக்கு ஓட் பண்ணுறாங்க அப்படின்றத. அக்கா, உங்களோட ஓட் யார் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊருக்கா? நாங்கள் பாரபத்தி. எங்களோட ஓட்டு வந்து இந்த வட்டம் விஜய்க்கு போடலாம்ன்ற ஐடியாவில் இருக்கோம். நாட்டுகளுக்கு வந்து நல்லது செஞ்சால் நல்லா மேலும் மேலும் ஓட்டு வந்தாலும் போட்டுக்கிட்டே இருப்போம்.
இது உங்கள் ஊருக்கு வந்து எப்படிக்கா முன்னேற்றங்கள்லாம் இருக்கா? உங்கள் ஊரில் எல்லா வசதியும் கிடைச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க உங்கள் ஊருக்குள்ள நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அது அப்போதைக்கு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அப்படியே விட்டுறாங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க கட்சிக்காரங்க வர்றாங்கன்னா அப்போதைக்கு மட்டும் ஒன்றை வச்சு காமிச்சு அதோட மட்டும் முடிச்சு விட்டுறாங்க. அப்போ முடிச்சு விட்டுட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் இந்த வீதி இப்போ போடாமல் கிடந்துச்சுன்னா அப்படியே விட்டுறாங்க. இந்த சாக்கடையெல்லாம் இன்னும் பூசவே இல்லை, செய்யவே இல்லை பாருங்க. அப்படி பண்ணிடுறாங்க அவங்க. குழாயில் இந்த மோட்டார் ரிப்பேர் ஆகி போச்சு, தண்ணியே வரல. அப்போ இந்த வட்ட தேர்தலில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக. யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? அதான் விஜய்க்கு போடலாம்ன்ற ஐடியாவில் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஓட் பண்ணுவீங்க? ஆமாம். கண்டிப்பாக. தேங்க்ஸ்க்கா. இந்த வாட்டி நீங்கள் யாருக்குக்கா ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர் வரமா சொல்லுங்கள். மதுரைக்கு விஜய் தான் வரணும். பாரபத்தி யாருக்கு ஓட் பண்ணலான்னு? விஜய்க்கு தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ நாள் யாருக்கு ஓட் பண்ணீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற விவரமா தான் ஃபஸ்ட்டு ஓட்டே அது விஜய்க்கு தான். ஓகேக்கா. உங்களோட ஓட் உங்கள் ஊர் எப்படிக்கா முன்னேறி இருக்கா? இதுக்கு முன்னாடி உங்களோட ஊருக்கு வந்து நல்லது நிறையா பண்ணியிருக்காங்களா இப்போ இருக்கிறவங்க? இல்லை, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இப்போ உங்கள் தடவை உங்களோட ஃபஸ்ட்டு ஓட் விஜய்க்கு. ஆமாம், அப்படி சொல்லிடுங்க. முதல் ஓட் விஜய்க்கு. முதல் ஓட் விஜய்க்கு. தேங்க்ஸ்க்கா. இப்போ அண்ணன் ஏடிஎம்கே மணி அப்படின்றவங்க பாரபத்தி கிராமத்தை சேர்ந்தவங்க. அண்ணனோட அடையாளமே அம்மாவோட அரசியலை தன் சட்டை பையில் சுமந்தபடி தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ நிலைப்பாட்டில் புதுசாக வரப்போகிற தளபதி விஜயோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்க ஆரம்பித்தான். அவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க. உங்கள் பேரோட நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட பணம் இருந்து வச்சுக்க, ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். அரசியலுக்கு வர முடியாது. அரசியல் வந்து விஜயகாந்த் வந்தார், இப்போ என்னாச்சு, அம்மாவை எதிர்த்தாரு, போயிட்டார். அதே மாதிரி என்ன சொல்கிறேன், ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா வரலாம் அரசியலுக்கு. உங்களுக்கு விஜய் வந்து மக்களுக்கு கொடுக்காம வர்றாரு. மக்களுக்கு எதுவுமே கொடுக்குறாரா? இதுக்கு மேலே கொடுத்தாரா? இப்போ அந்த அவர் வந்து இந்த அவர் பேர் நம்ம தெரியல, இந்த சல்யூட்டு நடத்தின டயத்தில் அப்போ அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஏழை மக்கள் வந்து சென்னையில் வந்து எல்லாமே அன்னதானம் பண்ணார். நாராசன் அவர் பேர் ஒரு பேர், அவர் எல்லாத்துக்கும் பண்ணார். அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். அவர் செஞ்சுருக்கலாம் ஏழை மக்களுக்கு. யாருமே ரஜினிகாந்த் செய்யலை, இருந்தாலும் செய்யலை. பணம் இருக்குது. அவர் வந்து 150 கோடி 100 கோடி படத்தில் வாங்குறாரு. இதை வந்து இன்கம் மினிஸ்டர்காரி வந்து பணத்தை மக்களுக்கு செய்யணும்னு தானே வராது. மக்களுக்கு ஒன்றும் செய்யலையே. மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? நிறைய செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கிராமத்தில் கேட்டு பாருங்க, விஜய் எதாவது செஞ்சுருக்காருன்னு பாருங்க, மக்கள் கேட்டு பாருங்க, எதுவுமே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி எந்த நாட்டிலும் யாரையும் செஞ்சது கிடையாது. அம்மா எதுவுமே அப்போ செய்தாங்க. அம்மா நல்லா செஞ்சாங்க. அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா, எல்லாத்துக்கும் தாலி தங்கம். நானே 2 பிள்ளைக்கு வாங்கியிருக்கேன். 2 பிள்ளைக்கு வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லி. லேப்டாப்பை கொடுத்துருக்கேன் 2 பிள்ளைக்கும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீ அதுக்கு மேலே என்ன செய்ய சொல்கிறாங்க? புத்தகம் கொடுக்குறாங்க, பை கொடுக்குறாங்க, செருப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எங்கள் ஊரில் 12 வரைக்கும் அந்த அம்மா தான் கட்டி கொடுத்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஆளும் திமுக அரசு லேப்டாப்பு இது மாதிரி எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் சொல்லுங்கள். லேப்டாப்பும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, தாலி தங்கம் கொடுக்கல, எல்லாமே கொடுக்கல. இந்த அம்மா ஒரு மெடிக்கல் திறந்துருந்துச்சுல, யாருமே எங்கேயுமே கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்துச்சு, அதே மூடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லுங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னா கிராமத்துலேருந்து எங்கே போகிறது? டவுனுக்கு போகணும் மாத்திரவங்க, கிராமத்துலேருந்து அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அரசியலுக்கு விஜய் என்ன வர்றாருல, அவர் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் தான், அவர் பணம் இருக்குது, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல் இருக்குன்னா அரசியல்வாது அது வேறு. அவர் வந்தாலும் நல்லா தான் செய்வார், இல்லைன்னு சொல்லல. அவரும் நல்லா வரட்டும். நான் எப்போவுமே ரெட்டில் தான் ஓட்டு போய். வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்க அவங்களோட இன்னுமே 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், என் பிள்ளைய ஒரு பிள்ளைய அரசியலுக்கு தான் வர வைக்கணும்னு பார்த்தேன், வேணாம்னு விட்டேன். வீட்டில் இருக்க எல்லாருமே ரெட்டில் தான் ஓட்டு போகிறோம். நன்றி அண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஏடிஎம்கே மணி தான். உங்கள் ஊருண்ணே? என் பேர் பாரபத்தி. ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம பாரபத்தியில் அக்கா ராஜேஸ்வரி அவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத கேட்குறோம். 3 விதமான முன்னெடுப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று திமுக, அதிமுக, அண்ணன் சீமான், விஜய். இந்த 4 பேரில் உங்களோட வாக்கை யாருக்கு செலுத்துவீங்க? அண்ணன் விஜய் வந்து இங்கே மாநாடு போடுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கணைகளோடு தான் நம்ம முன்னெடுக்கிறோம். இப்போ அக்கா ராஜேஸ்வரி கிட்ட கேட்போம். அக்கா, இந்த தடவை இந்த வருஷம் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்க? விஜய் சார்ந்தோட்டம் நிற்கிறாங்க.
பார்ப்போம், இவங்களுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம். எப்படி இவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அரசு உங்கள் கட்சி உங்கள் ஊரில் வந்து ஆண்டுகிட்டு இருந்தவங்க உங்கள் ஊருக்கு எதுவும் நல்லது பண்ணியிருக்காங்களா பண்ணலையாக்கா? பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறாங்களா, அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. ஆமாம். யாருக்குக்கா ஓட் பண்ணுவீங்க? விஜய் சார். இப்போ இருக்க பசங்களாம் விஜய் சார் தான் இருக்கணும். பாருங்க. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டீங்களாம்மா? சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓட்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, அப்போ பார்த்துக்குவோம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. இப்போ அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குறோம். அக்கா நீங்கள் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஊர் எந்த ஊர்? நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? சொல்லிட்டோம்னா ஒரு நேரம் நீங்கள் எந்த ஊருக்கா? மேலே புளிக்குண்டு. இந்த தடவை யாருக்கு ஓட் போடலான்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணலை. இன்னொரு நாள் கிடக்கல, அதுக்கு நேரம் பார்த்துக்குவோம். இல்லை இவ்வளோ நாள் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க உங்கள் ஊருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா, எதிர்பார்க்குறீங்களா? நல்லது எங்கே பார்த்துருக்குறாங்க? பார்க்கல. இப்போ இந்த தடவை வந்து தேர்தலில் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை இதே ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது மாற்றம் வரணும். மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் சின்ன பசங்க, அதாவது அந்த ஓட் போடுற அளவுக்கு இருக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க விருப்பங்க. நீங்கள் யாரையும் வற்புறுத்த மாட்டீங்க. வணக்கம்க்கா, நீங்கள் எந்த ஊருக்கா? நாங்கள் கூட கோயில். கூட கோயில்னா அந்த பாரப்பத்தி பக்கத்தில் தான் வரும். இந்த தடவை யாருக்கு ஓட் போடலான்னு நினைக்கிறீங்கக்கா? யார் உண்மையாக கரெக்டாக மக்களுக்கு நல்லது செய்ய இருக்காங்களோ அவங்களுக்கு தான். எங்களுக்கு அந்நியாரம் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். இப்போ இது நாள் வரைக்கும் இருந்தவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் உழைச்சாதே எங்களுக்கு சாப்பாடு. இல்லை அது உண்மைதாங்க்கா, உழைச்சாதான் நம்ம சாப்பாடு. நம்ம ஓட் போடுற நம்மளோட கடமைன்னு வரும்ல. இதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சுருக்காங்க, இல்லை இனிமேல் வரப்போகிறவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு? ஓட்டு போட்டது தான் எங்களுக்கு. ஓட்டு போட்டது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி நாங்கள் எதுவும் வந்து இது நாள் வரைக்கும் யாரும் வந்து அனுபவிக்கலை. என்ன மம்மு? இப்போ இந்த உங்கள் ஊரில் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டை வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்கக்கா? அது மாநாட்டை அவங்க செலவழித்து செய்ய போகிறாங்க. அது நான் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, வருவாங்க மக்கள், அவ்வளோதான். அது ஓட்டில் வந்து அது தெரியாது, அது என்னன்றது தெரியாது. இப்போ உங்கள் சைடில் இப்போ பெரும்பாலும் உங்கள் ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அந்த நேரம் வந்து எங்கள் மனசுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள தான் போடுவோம். யோசிச்சு பார்த்து போடுவீங்க. ஆமாம். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. அருப்புக்கோட்டை வராத ஒருத்தரை அருப்புக்கோட்டைக்காரர் வந்து பெண்கள்கிட்ட ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தோம். அவங்களோட கருத்து கணிப்பில் அவங்களோட உண்மை நிலவரத்தை அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் அருப்புக்கோட்டையிலேருந்து, அவங்க பேர் என்ன? அண்ணன் முனிசாமி அப்படின்றவங்க இந்த பாரபத்தி பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஊருக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம போய் அருப்புக்கோட்டையில் இருந்து இந்த ஒரு பேட்டி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்த அவர்கிட்டையும் இந்த கருத்து கணிப்பில் நம்ம உள்நுழைகிறோம். இப்போ பாரபத்தியில் ஒரு மாநாடு போடுறாங்க, 2வது மாநில மாநாடு. அதில் அவரோட மாநாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வர்ற எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க? எப்பவுமே எங்கள் தலைவருக்கு தான் போடுவேன், தளபதிக்கு தான் போடுவேன், டிவிக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் வந்து நம்ம நாட்டுக்கு இப்போ ஃபஸ்ட் டைமாக இப்போ வராரு. இப்போ இருக்கிற முதல்வர் வந்து நம்ம நம்ம முதல்வர் ஐயா நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம புதுசாக நம்ம ஒரு நடிகராக இருந்து நம்ம மக்களுக்காக ஒரு நடிகர் திலகத்தை விட்டுட்டு, ஒரு நடிப்பு திலகத்தை விட்டுட்டு நம்ம இந்த ஒரு நாட்டுக்கு முதல்வராக, தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வராரு. ஒரு நல்ல ஒரு நுணுக்கம்னு ஒன்று இருக்கும்ல, அது நம்ம செய்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவருக்கு தான், நம்ம தளபதிக்கு தான் போடுன்ற ஒரு. இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களோட வாக்கெல்லாம் யாருக்கு இருக்குன்னா, அவங்கெல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க? உங்கள் அண்ணன் அக்கா அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை வேறு யாராவது நீங்கள் இந்த கட்சிக்கு தான் போடணும், தளபதி விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ரசிகர்களை செல்லமாக, அது வந்துட்டு நீங்கள் செல்லமான சொல்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அது எங்கள் பேரண்ட்ஸுகளுக்கு, அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து எப்படி அவங்க பெரியவங்க இந்த மற்ற ஸ்டாலிங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு நடிகர்களுக்கு நம்ம தளபதிக்கு ஓட்டு போடணும்னு நான் வீட்டில் சொல்லியிருப்பேன். நானும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கு என்னையா தெரியும், அவங்களாம் ஒன்றும் தெரியாது. நம்ம நடிகர்களுக்கு நம்ம விஜய்க்கு போடுவோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரெட்டலைக்கு போட்டாலும் சரி, நம்ம சூரியனுக்கு போட்டாலும் சரி அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க அவங்களுக்கு பழக்கம். அவங்க எப்போ வருதுன்னா அவங்க என்ன போடுறாங்க நம்மளுக்கு தெரியல. நான் சொல்லி வச்சுருக்கேன் தளபதிக்கு தான் போடணும்னு. நான் எங்கள் வீட்டில் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி தளபதிக்கு தான் போட வைப்பேன். ஏன்னா பார்த்தீங்களா, இப்போ அண்ணன் கூட என்ன சொல்கிறாருனாக்கா, எங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் நான் வந்து
தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அந்த உறவுகள், அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகளில் ஒருத்தர் தளபதி விஜய்க்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் வீட்டில் இருக்கவங்க முடிவையும் மனநிலையும் அவங்க மனசுக்குள்ளேயும் நம்ம போக முடியாது, இருந்தாலும் எங்கள் நச்சரிப்பு இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. நன்றி அண்ணா. அண்ணன் அழகு சுந்தரம் அப்படின்றவங்க மேலே ஒப்பிலிக்குண்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து பாரபத்தின்ற ஊரில் பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஊருக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கிட்டையும் இங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகளை, தளபதியோட இந்த மாநாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, தளபதியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கூட நம்ம கேட்குறோம். இல்லை இதுக்கு முன்னால் நம்மளை ஆண்டவங்களுக்கான உங்கள் வாக்குகளை 26 செலுத்துறதுக்கு இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற தகவலை தான் கேட்டோம். யாரையும் முன்னிறுத்தி இவங்களுக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பை சொல்லுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லலை. அவங்களோட கருத்தை நீங்களே கேளுங்க. ஐயா, நீங்கள் வருகின்ற எலெக்ஷனில் யாருக்கு வாக்களிப்பீங்க, உங்களோட பங்களிப்பு யாருக்கு இருக்கும், உங்கள் குழந்தைங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? ஐயா, இதுவரைக்கும் இந்த கட்சி இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது இதுவரைக்கும். இனிமேல் என்ன சலுகை நடக்க போகுதுன்றது தெரியலை. சலுகையே வேணாம். நல்லது எங்களுக்கு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு வாக்களிக்க தயாராக இருக்கோம். 26ல் யாருக்கு வாக்களிப்பீங்க? இனி என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு ஒன்றும் பிடிபடலை. இனி யாருக்கு, அதாவது பொதுமக்களுடைய விருப்பங்கள் எப்படின்றத தெரிஞ்சு வாக்களிப்போம். அதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வாய்ப்பு வந்து நாங்கள் ரெட்டலை கட்சிக்கு தான் வாக்களித்தோம். ஆனால் இந்த பீரியடு நாங்கள் இனி யாருக்கு வாக்களிக்க போகிறோம்ன்றது யாருக்கும் தெரியல. சேர்ந்தா கட்டாயம் போடுவோம். சொல்லியா வாக்கு அளிப்பது உறுதி. சரி, அவங்க பிஜேபியோட சேர்ந்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே சேர்ந்திருக்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு போட விருப்பம்னா நோட்டால குத்திட்டு வந்துருவோம். டோட்டலாக கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, இதுக்கு ஊடாலே அந்த அக்கா வந்து இல்லை, இப்போ ஏடிஎம்கே கட்சி முதல்ல இணையணும்ல, அதை பற்றி என்ன? கூட்டு வேணாம், கூட்டணியும் வேணாம் அப்படின்றத ஐயா பெரியவரும் மனசார ஒத்துக்கிறாரு. அதைத்தான் அவரோட கருத்தை சொல்கிறதுக்கு தடுமாறுறாரு. அதை தான் நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்து இரவில் படுத்து காலையில் எழுந்திருக்கும் போது மனசு மாறலாம். அப்படி தான் அரசியல்வாதிகளும் அரசியலோட மனசும். தொடர்ந்து பயணிப்போம் உறவுகளாக, வாங்க பேசலாம். மதுரை ஏர்போர்ட்டுக்கிட்ட வரும்போது ஒரு சகோதரரை சந்தித்தோம். ஆனால் உங்களோட பங்களிப்பு யாருக்கு கொடுப்பீங்க 26ல் அப்படின்றத பற்றி கேட்டோம். நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட வற்புறுத்தி எதுவுமே கேட்கல. அவங்களோட வாய்மொழியாக தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ணன் விஜய்க்கா, இல்லை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா, இல்லை ஆண்டுட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கா, இல்லை சீமானுக்கா அப்படின்ற தகவலை அண்ணன்ட்டே கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க பேர் என்னென்னா? அண்ணன் பேர் முத்துக்குமார். ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா? அவங்க திண்டுக்கல்லேருந்து இங்கே மதுரைக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஏர்போர்ட் சைட்லேருந்து யதார்த்தமாக அவங்கள சந்தித்தோம். அவங்கக்கிட்டேயும் இந்த பேட்டியை கேட்குறோம். அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம். அண்ணே, வர்ற எலெக்ஷனில் புதுசாக தளபதி விஜய் அரசியலை முன்னெடுத்து தன்னோட பயணத்தை தொடர்றாரு. நீங்கள் இந்த எலெக்ஷனில் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத சொல்ல முடியுமாண்ணா? புதுசாக வர விஜய்க்கு தான். என்ன காரணம்? புதுசாக வரட்டும். ஏற்கனவே ஆண்டிகிட்டே இருக்கும். நம்மள புதுசாக வந்தால் எப்படி மாற்றங்கள் இருக்குன்னு தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மட்டும் இந்த முடிவு எடுக்கிறீங்களா, இல்லை உங்கள் இல்லை, எங்கள் எல்லாருமே தான். வீட்டில் இருக்க வீட்டம்மா ப்ரெஷர் கொடுத்து உங்களை மாற்றி? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் புதுசாக வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம், ஒரு தடவை வந்து பார்ப்போம். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா? திண்டுக்கல்லேருந்து வரேன். திண்டுக்கல்லேருந்து. ஆமாம் சார். ஒரு மாற்றம் வேணும் கட்டாயமாக. இதுக்கு முன்னால் இருந்தவங்க நமக்கு எதுவும் செய்யலையா, இல்லை ரொம்ப பாதிப்படைஞ்சு? செய்யலையான்னு சொல்லலை, புதுசாக வந்து பார்ப்போம். ஏன்னா எதுவுமே மக்களுக்கு எதுவுமே எந்த பலன் கிடையாது. எந்த ஆட்சியும் இல்லை, போன ஆட்சியும் கிடையாது. இப்போ வர ஆட்சி பார்ப்போம் எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். கட்டாயமாக நம்ம ஓட்டு போகிறோம் விஜய்க்கு தான். சகோதரி, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். விஜய்க்கு தான் போடுவீங்களா? கிட்டத்தில் மைக்க கொடுங்கண்ணா. இல்லை நீங்களா சொல்கிறீங்களா? இல்லை, நாங்கள் விஜய் ரசிகர். நீங்கள் விஜய் ரசிகர்களா? வீட்டில் உங்கள் குழந்தைங்கள்லாம் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க? குழந்தை இன்னும் வாக்களிக்கிற வயசு இல்லை, சின்ன பொண்ணுங்க. ஓகேங்க. அவங்க யாரோட ரசிகராக? விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகராக இருக்காங்க. நன்றி அக்கா. உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. துர்காதேவி. நன்றி அக்கா. எங்கிட்டு திரும்பினாலும் தளபதி விஜய்க்கான ஆதரவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ பயமாக இருக்குது.
ஆனால் எலெக்ஷன் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். 26 வரைக்கும் எதுவும் எந்த சூழ்நிலையும் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? இதுதான் மதுரை ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாரபத்தியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம இந்த பிளேஸை எடுத்தோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வணக்கம் உறவுகளே.